ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th மேக்ஸ் டேர்ம் 1 புக்கில் இருக்கக்கூடிய சாப்டர் 1 தான்ப்பா பார்க்க போகிறோம். ஓகே, சாப்டர் 1 என்ன கொடுத்துருந்தாங்க? நம்பர்ஸ் லெசனில் எக்ஸசைஸ் 1.1ல் ஆல்ரெடி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நான் போட்டு காமிச்சிட்டேன். ப்ரீவியஸ் வீடியோ போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்னது? சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் த நம்பர் 67999037 இஸ் ரிட்டன் as அப்படின்னு சொல்லிட்டு கமா போட்டு ரைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த நம்பர் கரெக்டானு பாருங்க. இப்படி இருக்கக்கூடிய நம்பரை நம்மளோட இந்தியன் சிஸ்டம் படி ரைட் பண்ணால் இப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? நம்ம இந்தியன் சிஸ்டம் அப்படின்னாவே தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3 நம்பர் விட்டுட்டு கமா போடணும், அடுத்தது 2 நம்பராக விட்டுட்டு கமா போடணும். அதே போல தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும்? நமக்கு ட்ரூ. ஓகேப்பா. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சக்சஸர் ஆஃப் எ 1 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் எ 1 டிஜிட் நம்பர். நல்லா கவனிக்கணும். சக்சஸர் ஆஃப் எ 1 டிஜிட் நம்பர், அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பர், இஸ் ஆல்வேஸ். ஆல்வேஸ்னால் என்ன தமிழ் மீனிங்கே? எப்போதும். ஓகேங்களா? 1 டிஜிட் நம்பராக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சக்சஸர்னால் நமக்கு தெரியும் அடுத்த வரக்கூடிய எண். 1 டிஜிட் நம்பர்னால் நமக்கு எதுலேருந்து எது வரைக்கும்? 1 to 9 வரைக்கும் தான் நமக்கு சிங்கிள் டிஜிட் நம்பர்னு தெரியும். சக்சஸர்னால் அடுத்த வரக்கூடிய எண். அப்போ 1ஓட அடுத்த நம்பர் என்னப்பா? 2. இது 1 டிஜிட் நம்பராக இருக்குது இவங்க சொன்ன மாதிரி. ஓகேவா? இவங்க கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? சக்சஸர் ஆஃப் எ 1 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1 டிஜிட் நம்பர். சிங்கிள் டிஜிட் நம்பரோட எல்லா சக்சஸ் நம்பருமே எப்படி இருக்குமா? ஒரே ஒரு டிஜிட் நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம செக் பண்ணுறோம். 8 வரைக்கும் ஓகே. 8ஓட சக்சஸர் கூட 9 வந்துடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த 9 அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். ஆனால் இவங்களோட சக்சஸர் பாருங்கள். சக்சஸர்னா யாருப்பா? அடுத்து வரக்கூடிய எண். அடுத்து வரது என்னது? 10. 10ங்கிறது என்னது? நமக்கு 2 டிஜிட் நம்பர் ஆகிடுது. அப்போ இவங்க சொல்கிற கண்டிஷன் கரெக்டா? நோ. ஸோ ராங்காக இருக்கிறனால ஃபால்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஆமாவா? அப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு என்னது? ஃபால்ஸ் தான் ஆன்சர். இதே போல் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ப்ரெடிசஸர் ஆஃப் எ 3 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் எ 3 or 4 டிஜிட் நம்பர். இதுக்கான மீனிங் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாமா? ப்ரெடிசஸர்னா யார்? முன்னுள்ளவங்க. ஓகேங்களா? முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்னு அர்த்தம். ஆஃப் எ 3 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ். 3 டிஜிட் நம்பர் இருக்குன்னா அதோட முன்னாடி நம்பரு எப்போதுமே 3 டிஜிட் நம்பராக இருக்குமா இல்லைனா 4 டிஜிட் நம்பராக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு நான் எதுலேருந்து மிஸ் பார்க்குறது அப்படின்னா 3 டிஜிட் நம்பர் எதுலேருந்து இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகுது? 99 வரைக்கும் 2 டிஜிட் நம்பர் ஆகிடுது. 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கும்போது 100லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 999 வரைக்கும் நமக்கு இதுக்கு மேலே 1000 ஆகிடும். ஆமாங்களா? ஸோ அப்போ நமக்கு 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது என்னது? 100லேருந்து 999 வரைக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ப்ரெடிசஸர். அதாவது இப்போ 100ஓட முன்னாடி நம்பர் பாருங்கள். இந்த 3 டிஜிட்டோட முன்னாடி நம்பர் 2 டிஜிட் நம்பராக தான் இருக்குது. அதே இதுவே 101 அப்படின்னு சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்த்தோன்னா 100ங்கிறது 3 டிஜிட் நம்பராக இருக்குது. அப்படிங்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க? 3 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 3 டிஜிட் இல்லைனா 4 டிஜிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம பார்த்த வரைக்கும் அப்படி இருக்குமாப்பா? இருக்காது. ஏன்? 999ஓட அடுத்த நம்பர் சக்சஸர் வேணா 4 டிஜிட் வருது. ப்ரெடிசஸர் அப்படிங்கிறது இதுவும் எப்படி தான் இருக்கும்? 998 தான் இருந்திருக்கும். இதுவுமே 3 டிஜிட் நம்பர். அந்த மாதிரி ஒன்றா 2 டிஜிட் நம்பர் இல்லைனா 3 டிஜிட் நம்பராக தான் வந்திருக்கும். அப்போது 3 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்பர் எப்படிப்பா? 2 டிஜிட்டாக வேணா கூட இருக்கும். அதே மாதிரி 3 டிஜிட்டாக வேணா இருக்கும். பட் இந்த 4 டிஜிட் வராது. ஸோ அதனால் என்னப்பா? இதுவுமே ஃபால்ஸ் தான். சரிங்களா? ஸோ தேர்ட் சப்டிவிஷனுக்கும் நமக்கு ஃபால்ஸ் தான் வந்திருக்கு. ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதை எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் ரைட் பண்ணியிருக்காங்க. இது கரெக்டாக ட்ரூவா ஃபால்ஸான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம டேரெக்டாக எழுதியேக்கலாம். அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். 1 2 3 4 5 மொத்தமாக 5 8 இருக்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 8 நான் எடுத்திருக்கேன். இப்போ இன்ட்டு அதோட நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணோம்னா 1 2 3 4 0 உள்ள நம்பர் தான் இதோட மல்டிப்ளை இருக்கும். ஆமாம் தானே? அது தெரியும் தானே? ப்ளஸ்ஸு அடுத்தது இந்த 8 எழுதியிருக்கேன்ப்பா நான். 8 × 1. இதுக்கு அடுத்தது எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர் இருக்குது. அப்போ 3 0 போட்டுக்கணுமா? ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த 8 நான் எடுத்துக்கிறேன். 8 × எத்தனை 0 வந்திருக்கு? 3 0. அடுத்தது 2 0 வரும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு 8. இப்போ இந்த 8 தான் எடுத்திருக்கோம். அப்போ ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு 0 தான் வரும் இல்லைங்களா? இப்போ ப்ளஸ் வரும் இல்லையா? அப்போ கடைசியாக இருக்கக்கூடிய 8 கூட அடுத்தது நம்பர் இல்லை. ஸோ அதனால் × 1ன்னு போட்டுக்குவோம். அப்படி தானே நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்மு. இன்னும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு 1 2 3 4 0 போட்டுக்கிறீங்களா? அப்புறம் 3 0 வரும், அப்புறம் 2 0 வரும், அப்புறம் 1 0 வரும். இது எப்போனா கண்டினியூஸாக நம்பர் இடையில 0 வராமல் இருக்கணும். அப்போ தான் நான் இப்போ சொன்ன மாதிரி ரைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படியோ உங்களுக்கு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ரைட் பண்ண தெரியும். ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ரைட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாமாப்பா? செக் பண்ணி பாருங்கள். எந்த டேர்ம் இல்லை? இந்த 1000ஓட மல்டிப்ளை இருக்கக்கூடிய டேர்ம் இங்கே மிஸ் ஆகுது. ஸோ அப்போ இதுவுமே நமக்கு என்னது? ஃபால்ஸ் தான். ஸோ ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.